பிங்க் கலராக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்க ரோஸ் வாட்டரை வாங்கிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? செகண்ட் ஒன் யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில். ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லில் ஒயிட்டாகவும் வருது, இந்த மாதிரி க்ரீனிஷாகவும் வருது. எனக்கு என்னமோ இந்த க்ரீனிஷ் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்னிங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுங்க. அதனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், பிளாக் கலர் கிரேப்ஸ். சும்மா ஒரு 4 பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். 4 பீஸ் மட்டும் தான். இதில் விட்டமின் சி, சிட்ரிக் நிறைய இருக்குது. தென் அடுத்து டர்மரிக். என்ன ஈரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கலந்து லைட்டாக வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் அமௌண்ட் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்லில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோங்க. நம்ம 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். இந்த டர்மரிக் இதில் வந்து நீங்கள் என்கிட்ட பாதாம் இல்லை அப்படின்னீங்கன்னா, பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. சரிங்களா? பாருங்கள், நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் சும்மா கம்மியாக தாங்க ரெடி பண்ணுறேன். நிறையா கூட ரெடி பண்ணலாம். 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரேப்ஸில் நல்லா அந்த லிக்யூடை மட்டும் அந்த லிக்யூடு மட்டும் தாங்க போடுறேன். அந்த விதைகளை வந்து நல்லா அந்த சதப்பகுதியை இறுக்கி பிடிச்சிட்டு போடுறேன். ஒரு 10 ட்ராப் இருந்தால் போதும். இந்த நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். இதில் இருக்க வந்து சிட்ரிக் ஆசிட் தென் விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் நல்லா கலர்னஸ் ஏஜெண்டாக இருக்கும். ஒரு 2 கிரேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதில் உள்ள சாரை மட்டும்தான் போடுறேன். நல்லா கவனிங்க. சரிங்களா? லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நைட் க்ரீம் ரெடியாக கிடைக்கும். சரிங்களா? இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராப்ஸ் தான் ஊற்றுறேன். 2 சொட்டு. ஒரு சொட்டு அதிகமாகவே விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த ரோஸ் வாட்டரில் பாருங்கள், அந்த ரோஸ் வாட்டரில் ஒரு 3 ட்ராப் ஊற்ற போகிறேன். 2 3 போதும். தென் இது இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை பவுல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா அந்த நம்ம ஊற்றுறோம் இல்லையா கிரேப்பு, அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் மக்களே. இது வந்து இப்போ கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்க, ரொம்ப பிரைட்னிங் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேக்கோ இந்த நைட் க்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.